எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 10 month டார்கெட் பிளானை பத்தி பார்க்க போறோம். எதுக்காக இதை ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறோம் அப்படின்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் ஆகட்டும், ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட் ஆகட்டும், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் 10 month டார்கெட் உண்டான பிளானை ஆக்சுவலாக இப்போ ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து தான் குரூப்பில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்காக என்னோட கோடில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக ஒரு குரூப்பும், வெளியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக ஒரு குரூப் செப்பரேட்டாக ஒரு குரூப்பும் இப்போ நான் கிரியேட் பண்ணி அதில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ 10 month டார்கெட் பிளானை பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இன்னைக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜில என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு என்னோட குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட், ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு, 10 month டார்கெட், ஷார்ட் டேர்ம்ல பொசிஷன் ஒன்று ஓப்பன்ல இருக்கு, அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். மூணாவதா பார்க்க போறது 10 month டார்கெட்ல இந்த வாரம் நமக்கு ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். கடைசியா உங்கள் கேள்வி, இந்த கேள்வியில இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டாக்ல செப்பரேட்டா நான் வாட்ஸ்அப்ல யாருக்கும் மெசேஜ் அனுப்பல, என்ன ஸ்டாக்னு சொல்லிட்டு, எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான பதிலும் இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் 10 month டார்கெட் உண்டான பிளானை பத்தி பார்த்துலாம். 10 month டார்கெட்ல கான்செப்டை நான் 2 விதமா செலக்ட் பண்ணியிருக்கேன். மொபைல்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு ஒரு பிளானும், டெஸ்க்டாப்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சில ட்ரேடை நாம மொபைல்ல பண்றதை விட டெஸ்க்டாப்ல பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு சில எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, டெஸ்க்டாப்பும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா டெஸ்க்டாப் இல்லாம மொபைல் மட்டும் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த கான்செப்ட் ஒரே விதமா இருந்ததுன்னா கஷ்டமா இருக்கும். அதனாலதான் மொபைல்ல ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜில 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கிளைண்டோட அக்கௌண்ட்ல பார்த்துலாம். இன்னைக்கு நான் டோட்டலா 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த 6 ஸ்டாக்ல 1141 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000. ஸோ டோட்டலா ஒரு 2.25% கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட்ல வந்திருக்கு. ஒரு நாள் ஒரே ஸ்டாக் கான்செப்டுக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான், GICRE ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதுல இன்னைக்கு 1335 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இது 50,000 ரூபாய் வேல்யூ. டோட்டலா ஒரு 2.25% கிட்ட இதுல லாஸ் வந்திருக்கு. 5 minute கேண்டல் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கும் என்டர் ஆயிருக்காங்க. இது 50,000 ரூபாய் வேல்யூ. டோட்டலா இதுல லாஸ் 1335 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 2.25% கிட்ட லாஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா 5 minutes கேண்டல் ஹை பிரேக் ஆயிட்டு ஒரு 1.5% கிட்ட ப்ராஃபிட் வந்தது. ஆக்சுவலா நம்ம 2-3% டார்கெட் எதிர்பார்ப்போம், ஆனா 1.5% வரைக்கும் ப்ராஃபிட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு சில டைம்ல இப்படிதான் இருக்கும். ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக எம்பாசிஸ் பொசிஷன் ஒன்று லாங்ல இருக்கு. நம்மளோட என்டர்பிரைஸ் 1951, இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னாக்கா 1919, கிட்டத்தட்ட ஒரு 1.5% லாஸ்ல இருக்கு. 52 வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னாக்கா 1896. ஆக்சுவலா நாளைக்கே இல்லை நாளை மறுநாள் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு, அடுத்த ஒர்க்கிங் டே சொல்றேன். 1996 இதுதான் 50 வீக்ஸ் லோ. இந்த லோக்கு கீழே பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம அன்னைக்கு எக்ஸிட் ஆயிடலாம். இப்போ 10 month டார்கெட் இந்த பிளானோட இன்னையோட ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ, இந்த வாரத்துக்கு உண்டான ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ அப்படின்றது 10 month டார்கெட்ல மொபைல் ட்ரேடிங், டெஸ்க்டாப் ட்ரேடிங் சொல்லிட்டு 2 விதமா நான் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன்னு ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். இந்த மொபைல் ட்ரேடிங்ல இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். மொபைல் ட்ரேடிங்ல இன்னைக்கு ஆக்சுவலா 10 month டார்கெட் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான், இந்த 5 ஸ்டாக்கு. இதுல மொபைல் ட்ரேடிங்ல ஒரு 4,300 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. 1 lakh வேல்யூக்கு ஒரு 4.5% கிட்ட லாஸ். இதே டெஸ்க்டாப் ட்ரேடிங்ல 16,200 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இது இன்னையோட ட்ரேடிங். டோட்டலா இந்த வாரத்துல, இந்த வாரம்ன்றதை விட லாஸ்ட் ஒரு 7 days 7 ஒர்க்கிங் டேஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நான் கீழே டோட்டலா போட்டிருக்கேன். மொபைல் ட்ரேடிங்ல இந்த 7 நாள்ல 23,900 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. 1 lakh வேல்யூக்கு 24% கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இதே டெஸ்க்டாப் ட்ரேடிங்ல 82,800 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த ஒரு வாரத்துல 7 நாள்ல. இந்த 7 நாள்ல இன்ட்ராடேல 82 ப்ராஃபிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரே நாள்ல ஹையஸ்டா நான் 130% ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே லாஸ்ன்றது மினிமமா இருக்கும், டார்கெட்ன்றது மேக்சிமமா இருக்கும். ஃபைனலா நம்ம உங்கள் கேள்வி இந்த கான்செப்டுக்குள்ள வருவோம்.
இன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்ட் மட்டும் கிடையாது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், யாருக்கும் பர்சனலா வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் போல ஒன்லி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கால்ஸ் போயிருக்கும். இனிமேலும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த கால்ஸ் எல்லாம் போகும். என்னோட குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.